கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஸ்தோத்திரம் இடத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்லலாம். சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நாம் வாசித்த சங்கீதம் 63 முதல் வசனத்தை விதமாய் நாம் வாசிக்கலாம். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். எந்த இடத்துல வச்சு பாடி எழுதுறாருன்னா, மேல சொல்லி பாருங்க, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். வனாந்தரத்தில் இருக்கும் போது இவர் ஸ்தோத்திரம் தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய தவிப்பை, தன்னுடைய வேதனையை, சஞ்சலத்தை, துக்கத்தை, வியாகுலத்தை, கவலையை என்ன செய்யறாங்க? ஸ்தோத்திரம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். உலகத்துல நிறைய வனாந்தரம் இருக்குது. ஸ்தோத்திரம். வனாந்தரம்னா இன்னும் சொல்ல போனா பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய இந்திய தேசத்திலும் தார் பாலைவனம் இருக்குது. எங்க இருக்குது? ராஜஸ்தான்ல இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். தார்னு சொன்னா அல்லது வனாந்தரம் அப்படின்னு சொன்னா எங்க பார்த்தாலும் மணல் பகுதியாகத்தான் இருக்கும். எந்த ஒரு இடத்திலும் செடியோ கொடியோ மரமோ இருக்காது. எங்க சுத்தி பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டுன தூரம் எல்லாம் மணல் பகுதியாக இருக்கு. அதுவே நிறைய ஆபத்து இருக்கிறது. அந்த மணலுக்குள்ளே ஸ்தோத்திரம் கொடிய தேள், ஸ்தோத்திரம் கொடிய விஷம் கொண்ட பாம்பு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திடீர்னு பாத்தீங்கன்னா மணல் ஸ்தோத்திரம் புயல் எழும்பும். காற்று புயல் இருக்குது இல்லையா? தண்ணீர் புயல் இருக்குதுங்க, அப்படிதானே? அது மாதிரி மணல் புயல் வரும். பயங்கரமான காற்று, சூறாவளி காற்று வந்து மணல் புயல் வரும். புயல் அடிச்சு அந்த மணல் புயல் வந்துச்சுன்னா, மணல் வந்துச்சுன்னா, மண் வந்து அடிச்சுன்னா சும்மாவா இருக்கும்? சர்ற மொத்தம் சும்மா நல்லா ஜாலியா சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கு சொல்லுவாங்க. தலை மொத்தம் ஆயிரும், கண்ணுக்குள்ள போகும், உடம்பு மொத்தம் மணலாகும், மண்ணாகும். இன்னைக்கு எத்தனை பேர் அதிகாலையிலே தேவனை நாம் தேடுகிறோம்? அதிகாலை நேரத்துல தான் நமக்கு என்ன செய்யும்? நல்லா தூக்கம் வரும். ஆமென். இன்னும் கொஞ்சம் சுகமான தூக்கமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்பளிய அல்லது ஸ்தோத்திரம் போர்வையை இழுத்து கொண்டு நல்லா போத்தி டயர்டா இருக்குது. தூங்குறதுக்கு அவ்வளவு விருப்பம், அவ்வளவு ஆசை. மனசு சொல்லும், எந்திரி எந்திரி எந்திரி, போதும், ஜெபம் பண்ணு, எந்திரிச்சு ஜெபம் பண்ணு. இந்த தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, உன் கணவருக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தேவனோடு உறவாடு, ஜெபம் பண்ணு. மனசு சொல்லும், உள்ளம் சொல்லும், இருதயம் சொல்லும். ஆனா சரீரம் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். ஆமென். சரீரம் சொல்லும், அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். இப்பதான் ஜாலியா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது போராட்டம், காலையில வருகிற போராட்டம். சிலர் பாத்தீங்கன்னா நைட்டே தீர்மானம் பண்ணுவாங்க. காலையில 4 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சு
முகமெல்லாம் கழுவி பல்லெல்லாம் விளக்கி நல்ல நீட்டா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஆனா காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 4 மணிக்கு அடிக்கும். ஆமென். அதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்குறது. 4:15 அடிக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது. 4:30 அடிக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது. ஆமென், ஹல்லேலூயா. 5 மணிக்கு அடிக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய டைப் இருக்கு. அப்ப அதிகாலமே நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்னால், அதிகாலமே நாம் ஆண்டவரை காண்பதிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலமே நாம் அவரை தேட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருதயம், அதற்கு நமக்கு உள்ளம், அதற்கு மனசு இருந்தால் மாத்திரமே அவரை தேட முடியும். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான வேலை. ஆமென். உங்களுக்கு அந்த இடத்துக்கு பிளைட் பிடிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு வைங்க. ஆமென். அந்த பிளைட் அதிகாலையில 3 மணிக்கு வைங்க. ஆமென். அந்த பிளைட் அதிகாலையில 3 மணிக்கு தான் இருக்குது. ஆமென். அப்ப நம்ம எத்தனை மணிக்கு அங்க போவோம்? 2 மணிக்கே போயிடும். 2 மணிக்கு 1 மணிக்கு போயிடும். உங்களுக்கு அதை குறித்து விவரம் தெரியாதனால நீங்க சொல்றீங்க. ஆமென். அதாவது ஒரு பிளைட் 3 மணிக்கு அப்படின்னு சொன்னா குறைஞ்சது ஏர்போர்ட்டுக்கு 3 மணி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். அப்பதான் அங்க நிறைய செக்கிங் இருக்கும், நிறைய போர்டிங் இருக்கும், இமிகிரேஷன் இருக்கிறது. உங்களைய செக் பண்ணுவாங்க, நீங்க கொண்டு போற பொருளை செக் பண்ணுவாங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க, உங்களுடைய விசாவை செக் பண்ணுவாங்க. அங்க எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க, ஏன் போறீங்க எல்லாம் கொட்டை எடுப்பாங்க. இந்த செக்கிங்க்கு 3 மணி நேரம் இருக்குது. இத்தனையும் செஞ்சுட்டு தான் பிளைனுக்குள்ளேயே அவனை ஏத்துவான். நீ போனே அப்படியே பாபா உன்னை எதிர்பார்க்க ஏற்றிட மாட்டாங்க. இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கரெக்டான சமயத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு வேலைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து 3 மணிக்கு பிளைட்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறோங்க. 1 மணிக்கு அங்க போய் நின்றுறோம், சரியா நின்றுகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், உங்களுடைய அதிகாரி, உங்களுடைய மேனேஜர், சூப்பர்வைசர் சொல்கிற வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அடிமாறாம நடக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லது வேலை செய்யற இடத்துல ஒரு மேஸ்திரி சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கேட்கிறோம், இல்லையா? மேஸ்திரி சொல்ற வார்த்தைக்கு தட்டுறது இல்லை. அப்படிதானே? இத்தனை மணிக்கு வாங்க, இத்தனை மணிக்கு வந்துடும், அப்படிதானே? அல்லேலூயா. எத்தனை காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கல்யாணம் இந்த நேரம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க போயிடுறோம், இல்லாட்டி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க போயிடுறோம். போய் அங்க என்ன நடக்குது பாரு, என்னை பாரு, நான் அழகா இருக்கிறேன்னா, நான் பட்டு சாரி கொடுத்து வந்துக்கிறேன், இந்த பட்டு சாரி சூப்பரா இருக்குதா, இந்த பிளவுஸ் நல்லா இருக்குதா, இங்க பாரு கரை வச்சிருக்குது, இங்க பாரு அப்படி இருக்குது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடும், இல்லையா? அப்படிதானே? நான் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அழகா மூடிய பின்னி இருக்கிறேன், பாருங்க என் சாரியை பாரு, என் பிளவுஸை பாரு. ஆமென். இப்படி நியாயம் அடிக்கிறதுக்கு, வீட்டில் உள்ள நியாயம் அடிக்கிறதுக்கு, உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, உன் மருமக எப்படி இருக்கா, உன் பேர பிள்ளை எப்படி இருக்கா, உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, உங்க மனைவி எப்படி இருக்காங்க, இப்படி நியாயம் அடிக்கிறதுக்கே போயிடுறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. சொந்த கதை சோக கதை பேசுறதுக்கு முன்னாடி போயிடுவோம், கரெக்டா? அல்லேலூயா. எவ்வளவு காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பாருங்க. அப்போ ஆண்டவரை தேடுவதற்கு நாம் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாடிலும் பாருங்க, புதிய ஏற்பாடிலும் பாருங்க, எல்லாரும் தேவனை தேவனாய் ஸ்தோத்திரம், அவர்கள் ஸ்தோத்திரம் பயத்தோடு கூட சேவிக்கிறதுனாலே அதிகாலையிலே எல்லா பரிசுத்தவான்களும் தேடுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான், காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அதிகாலையில நம்ம தேடணும்னா ஸ்தோத்திரம், அதுல ஒரு பிரத்யேக ஆசீர்வாதம் எல்லா நபர்களுக்கு இருக்குது. ஏன் தெரியுங்களா? பாருங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம அன்று சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம், விடுவதற்கு முன்னாடி 1 குருவிகள்
எல்லா பறவைகள் எல்லாம் சத்தம் போடுவதற்கு முன்னாடி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, காலையில முழிச்சு செல்ல நோண்டுவதற்கு முன்னாடி, ஸ்தோத்திரம், வேலைகளை செய்வதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இன்னும் முழிச்ச உடனே விளக்கிட்டு மோங்களை விட்டு நீட்டா வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த உள்ளான இருதயத்தோடு அவரை தேடும் போது ஆண்டவர் உன்னை கனம் பண்ணி, நீ ஸ்தோத்திரம் பிரயாசப்பட்டு அந்த தேடுகிற அந்த தேடுதலுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய பிரயாசத்துக்கு, உன்னுடைய ஜெபத்திற்கு, உன்னுடைய தேடுதலுக்கு, உன்னுடைய வாஞ்சைக்கு ஆண்டவர் பதில் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வனாந்தரத்திலே தாவீது வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான அந்த இடத்திலே அவருடைய ஆத்மா வாஞ்சிக்கிறது, தாகிக்கிறது, ஏங்குகிறது. அல்லேலூயா. அவருடைய வாஞ்சை, விருப்பம், ஏக்கம், தாகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த வனாந்தரத்தின் மத்தியிலும் சந்தித்தார். காரணம், அதிகாலையிலே அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு சூழ்நிலைகள், மோசம், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவனாயிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையிலே தேவனை தேடினான். நோவா ஸ்தோத்திரம் தேவனை அதிகாலமே தேடினான். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனோக்கு அதிகாலமே தேவனை தேடினான். தானியேல் அதிகாலமே தேவனை தேடினான். யோசேப்பு அதிகாலமே தேவனை தேடினான். பாருங்க, எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தேவனை அதிகாலமே தேடினார்கள். அதிகாலமே தேடினார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட பாருங்களேன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திலே வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு, அவர் 100% தேவன், 100% மனுஷன். அப்படி இருக்கிற அவர் கூட என்ன செஞ்சாருங்க? இரவு முழுவதும் மலையில போய் ஜெபம் பண்ணுவார், தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணுவார், பர்வதத்துல போய் ஜெபம் பண்ணுவார், குன்றுகள் இருந்து ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதிகாலையில நல்ல கம்பளி போத்தி தூங்கல ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலமே தேவாலயத்தில் போய் என்ன செஞ்சார்? அதிகாலமே போய் தேவாலயத்துல ஜெபித்தார், பிரசங்கம் பண்ணினார், சுவிசேஷம் அறிவித்தார். அதிகாலமே ஆலயத்துக்கு போனார் ஏசப்பாவும். இன்னைக்கு நம்ம ஒரு முழு ஜெபம் வச்சாச்சு. நைட்டு 9 மணிக்கு தொடங்கி காலையில ஒரு 3 மணி வரைக்கும் வச்சாச்சு. அது முடிஞ்சோனையும் சரி அதிகாலை ஜெபம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டா எத்தனை பேர் வருவீங்க? பாஸ்டர், உங்களுக்கு வேலை இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா பாஸ்டர்? நைட்டு 9 மணில இருந்து காலையில 3 மணி வரைக்கும் மனுஷனை உட்கார்ந்து அறுத்துட்டு மறுபடியும் 5 மணிக்கு ஜெபம் பண்ண சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்படிதான் கேட்கணும். உடம்பெல்லாம் அழுத்து இருக்குது பாஸ்டர், உடம்பெல்லாம் வலிக்குது பாஸ்டர், கண்ணு சொருகுது பாஸ்டர். ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். இதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க, ஒரு தீராத துக்கம் இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது, ஒரு கஷ்டம், ஒரு பிரதிகூலம், ஒரு புத்திமுட்டு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன். அந்த சீரியஸான கண்டிஷன்ல உதவி செய்ய யாரும் இல்லை. கடைசி முடிவிலே நேர காலத்துல நம்ம பார்க்க மாட்டோம். 1 மணிக்கு பார்க்க மாட்டோம், 2 மணிக்கு பார்க்க மாட்டோம், 3 மணிக்கு பார்க்க மாட்டோம், நடுராத்திரி பார்க்க மாட்டோம். இருந்து உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவோம். அப்ப எங்க வந்துச்சு அந்த வாஞ்ச? அப்ப எங்க வந்துச்சு அந்த வாஞ்ச? அப்ப எங்க வந்துச்சு? ஆமென். அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த விருப்பம், அந்த முயற்சி எப்படி வந்துச்சு? அல்லேலூயா. தாவீது பாருங்க, வனாந்தரத்தின் மத்தியிலே எதுவுமே அவனுக்கு சாதகமா இல்லை. அங்கே பச்சை செடியோ கொடியோ மரமோ இல்லை, தண்ணீர் இல்லை, ஆள் நடமாட்டம் இல்லை, கொடிய விஷ ஜந்துக்கள் இருக்கிறது, விஷம் நிறைந்த தேள் இருக்கிறது, பாம்பு இருக்கிறது. அப்பப்போ மணல் புயல் உண்டாகும். எதுவுமே தாவீதுக்கு சாதகமா இல்லை. ஆனாலும் அதன் மத்தியிலும்
தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்கிற அந்த விருப்பம், வாஞ்சை, தாகம், ஆசை இருந்தபடியினாலே, தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னை பாதுகாக்கிறீர், நீர் என்னை போஷிக்கிறீர், நீர் என்னை கேடகமாக அடைக்கலமாக இருக்கிறீர், நீர் என்னை பாதுகாக்கிறபடியினாலே நான் உம்மை அதிகாலமே தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த வனாந்தரத்திலே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாய் தாகமாய் இருக்கிறது. அந்த தாகத்தை, அந்த வாஞ்சையை, அந்த ஏக்கத்தை, அந்த ஆசையை என் தேவன் தாவீதுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு கடன் பிரச்சனையா? அதிகாலையில் ஆண்டவரை தேடு. உனக்கு ஒரு மன கஷ்டமா? அதிகாலையில் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணு. உனக்கு ஒரு மன பிரயாசமா? அதிகாலையிலே எழும்பி பல்லல விலைக்கு முகமெல்லாம் கழுவி குளிக்கணும், குளிச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாரு. டெய்லி அதிகாலையில் ஜெபம் பண்ணி பாரு. ஆண்டவரை தேடி பாரு. இயேசுவின் இடத்திலே முறையிட்டு பாரு. அவர் உனக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அதிகாலையிலே ஜெபம் பண்ணிதான் சில காரியங்களை அவர்கள் சுதந்திரித்தார்கள், சில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அதை தான் செஞ்சாங்க. ஆமென். பாருங்க, எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா சீசர்களும் ஜெப வேளையாகிய அதிகாலை ஜெபத்திலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பவுலாகட்டும், பேதுருவாகட்டும், யாக்கோபாகட்டும், யோவானாகட்டும், எல்லா அதிகாலை ஜெபம் இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி அவங்களும் செஞ்சாங்க. ஆதி திருச்சபை அதிகாலை ஜெபத்திலே செய்தார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபையும் அதிகாலை ஜெபம் செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். கூடி ஜெபிக்கிறதாகட்டும், தனி ஜெபமாகட்டும், அதிகாலையில ஜெபம் பண்ணும் போது முதல் நீ பார்க்கிறது தேவனுடைய முகமா இருக்கு. முதல் நீ பேசுகிற வார்த்தை தேவனிடத்தில் இருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்க. நேரங்காலம் எல்லாம் பார்க்க மாட்டான் இல்லையா? 24 மணி நேரம் என்னதான் பேசுவானோ தெரியாது. ஏதாவது ஒண்ணு அந்த புள்ள பேசும், இல்லாட்டி இவன் பேசுவான். என்ன பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க, என்ன இருக்கு, ஒண்ணு இல்ல, ஆனா பேசுவாங்க. மாம்சீகம் அது கிரீசிகள். அப்போ நம்ம யாரு? நம்ம தேவன் யாரு? அவர் நம்முடைய அப்பா, நம்ம அவருடைய பிள்ளை. மகன் அல்லது மகள் அப்பா கிட்ட பேசுவதற்கு நேரங்காலம் வேணுமா? இப்போ இது என் மகன், இவனுக்கு ஏதாவது தேவைன்னு வைங்க, அப்பா கிட்ட இந்த சமயம் இந்த டைம் போய் கேட்டா தான் கொடுப்பாருன்னு நினைப்பானா? இல்ல இல்ல, எப்ப வேணா கேட்கலாம். அப்படி நினைப்பாவா? அப்படி நினைப்பானா? எந்த நேரம் போய் கேட்டாலும் கொடுப்பாரு, செய்வாரு. காரணம் என்ன? என்னுடைய அப்பா. ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். அப்பவே இல்லைனாலும் முடினா முடியும், முடியாதுன்னா முடியாது, அப்புறம் செஞ்சு தரேன். ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும், ஏதாவது ஒரு பதில் வரும். அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். ஜெபிப்பதற்கு நேரம் காலம் இல்லை, எப்ப வேணாலும் கேட்கலாம். ஆனா சில பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லிருக்கிறாங்க, நீ அதிகாலையில ஜெபம் பண்ணி பாரு. ஆண்டவரே சொல்றாரு, அதிகாலையிலே எவன் ஒருவன் என்னை தேடுகிறானோ அவன் கண்டடைவான். நீ தேவனை கண்டடைனா அதிகாலையில போய் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமைய, அவருடைய ஆளுகைய, அவருடைய எல்லாவற்றையும் நீ உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். அவரை தேடினால் அவரை கண்டடைவாய். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப அதிகாலையில தேடினாதான் நம்ம கண்டடைய முடியும். அவருடைய பிரசன்னத்தையாகட்டும், அவருடைய ஆசுவாதத்தையாகட்டும், அவருடைய நன்மையாகட்டும், எதாகட்டும் அதிகாலையில நீ தேடினா அவரை என்ன செய்ய முடியும்? கண்டடைய முடியும். இரண்டாவது, அதிகாலையிலே அவருடைய கிருபை புதிதாயிருக்க. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்க. ஆமென். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக நீ ஆயத்தப்பட்டு காலையில காத்திருந்தீனா அன்னைக்கு வேண்டிய ஸ்தோத்திரம் கிருபைகளை தருவார். அந்த கிருபை இருந்துச்சுன்னா உனக்கு வருகிற நிந்தை, அவமானம், போராட்டம், கஷ்டம், கவலை, துக்கம், கண்ணீர் எல்லாவற்றையும் ஜெயமெடுக்கும். ஆமென். அதிகாலையில் காத்திருந்தா தான் அந்த கிருபை கிடைக்கும்.
ஆமென். ஆமென். அதிகாலையில ஸ்தோத்திரம். தேவனை தேடாம செல்லு நோடிட்டு இருந்தா, லவர் கிட்ட பேசிட்டு இருந்தா, யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. ஆமென். அல்லேலூயா. 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 நமக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை. பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அதிகாலையிலே ஜெபித்தார்கள், அதிகாலையிலே தேவனை தேடினார்கள். அது ஆபிரகாம் ஆகட்டும், நோவாவாகட்டும், ஈசாக் ஆகட்டும், ஏனோக் ஆகட்டும், அது யோசேப் ஆகட்டும், அது தாவீது ஆகட்டும், தானியேல் ஆகட்டும், இயேசு கிறிஸ்து ஆகட்டும், பேதுரு ஆகட்டும், யோவான் ஆகட்டும், யாக்கோபு ஆகட்டும், அப்போஸ்தலன் பவுல் ஆகட்டும், எல்லாரும் அதிகாலையில் தேடினாங்க. யாரெல்லாம் அதிகாலையில் தேடினாங்களோ அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆமென். அப்ப தாவீது வனாந்தரத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, தேவனே நீர் என்னுடைய தேவன், நான் உம்மை அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எனக்கு இந்த பிரச்சனை பெருசு இல்லை, எனக்கு தண்ணீர் இல்லைங்கிறது பெருசு இல்லை, என்னுடைய துக்கம் பெருசு இல்லை, என்னுடைய கவலை பெருசு இல்லை, என்னுடைய பிரச்சனை பெருசு இல்லை. அங்க விஷ ஜந்துக்கள் இருக்கிறது, தேல் இருக்கிறது, பாம்பு இருக்குது, மணல் புயல் வரும், தண்ணி தாகம் பயங்கரமா இருக்குது. நம்ம எத்தனை நேரம் தண்ணி தாகத்தை அடக்க முடியும்? இங்க இருக்கிறது கூடுமானவரை ஒரு 3 மணி நேரம், மீறி போன ஒரு 4 மணி நேரம் அடக்கலாம். அதுக்கு மாதிரி எப்படிதான் குடிச்சா நமக்கு. இதே மனாந்தரத்துல சிக்கிட்டீங்க வைங்க, ஒரு பாலைவனத்துல சிக்கிட்டீங்க, தண்ணியே இல்லாத சிக்கிட்டீங்க, என்ன பண்ணுங்க? ஜீவன் போக, உயிர் போக பரிதவிப்போம். அப்பேற்பட்ட ஒரு கண்டிஷன்ல தான் தாவீது இருக்கிறார் மனாந்தரத்துல. அதை கூட பொருட்படுத்தாம அதிகாலையிலே தேவனோடு கூட அவர் இடைபடுகிறார். அதிகாலையிலே தேவனை தேடுகிறார். அதிகாலையிலே தேவனை தேடினார். அவருடைய எல்லா விருப்பங்களையும், வாஞ்சைகளையும், ஆசைகளையும், தேவைகளையும் என் தேவன் நிவர்த்தியாக்கி கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு கடன் பிரச்சனையா, சில போராட்டமா, சில கவலையா, சில துக்கமா, சில பிரதிகூலங்களா, சில புத்திமுட்டுகளா, சில சத்துருக்கள் எழுப்பி வருகிறார்களா, நிந்தையா, அவமானமா, சஞ்சலமா, தவிப்பா, வருத்தமா, எதுவா இருந்தாலும் அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதிகாலை ஜபத்தை ஒண்ணு நம்ம கூட்டுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதிகாலையில தேடி அவனுடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் ஆயத்தப்பட்டு கடந்து வந்து நீ காத்திருந்தால் அவர் உன்னோடு கூட உடைய பிரச்சனைகள் மத்தியிலே ஒரு பூர்ண முடிவை தர வல்லவராயிருக்கிறார். இதுவரை நான் அதிகாலை ஜபம் பண்ணிருந்தே இல்லைன்னு சொன்னா, இன்று முதல் தொடங்குங்க. அதிகாலை ஜபம் நீங்க செஞ்சீங்கன்னா அதுல ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது, அதுல ஒரு ஸ்பெஷல் வல்லமை இருக்குது, அதுல ஸ்பெஷல் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா பாருங்க, எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது காலையில ஜெபிக்கணும். எவ்வளவு டயர்டா இருக்கட்டும், எங்க போய் வந்து என்ன செஞ்சாலும் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரமாவது தேவனோடு கூட நம்ம பேசணும், இடைபட. அப்படி நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த வனாந்தரத்திலே அதிகாலையிலே தேடி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். நீங்க நம்முடைய வாழ்க்கையில அதிகாலையிலே தேடி நாம் சிலவற்றைகளை, சில காரியங்களை, சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். கர்த்தர் வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும்